அடியே எங்கடி நிக்கிற? வாங்க. மணியக்கா கூப்பிடுனீங்களா? கிட்ட வராத, தள்ளி நில்லடி முதல்ல. உனக்கு நெடுக்க சொல்றான், தள்ளி நின்று கதைச்சு பழகுண்டு. என்ன செய்யற? என்ன செய்து கொண்டிருந்த நீ? உங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து தீட்டி கொண்டிருக்கிறனக்கா. போய் டிவியை போடுறி. சரியாக்கா, போட்டுட்டுனக்கா. உனக்கு சாப்பாடு செய்து தீட்டுறதுக்கு இவ்வளவு நேரம் பிடிக்குதோ? இப்படி நீ நினைஞ்சு கொண்டு தெரிஞ்சா மற்ற வேலையெல்லாம் மேஸ் செய்கிறது. உனக்கு ஒரு வேலைக்காரி பிடிக்கட்டும் நான். அக்கா, நான் இந்த கடைசி தங்கச்சி அக்கா. நான் வேலைக்காரின்னு சொல்லாத என்ன பார்த்து. தேவையில்லாம ரெண்டு வாயடிக்க போறியோ? இப்போ நான் உன்னை வேலைக்காரின்னு சொன்னானோ? உனக்கு வேலைக்காரி பிடிக்கட்டோன்னு தான் கேட்டேன். இஞ்சி வா. உன்னை நான் இங்கே இருக்க சொல்லி நான் ஒன்றும் வற்புறுத்தி கேட்கல. விருப்பமண்டாயிரம் வலிக்கிட்டு போயிட்டே இல்லையேண்டா. சரியா? நான் உனக்கு மூத்த அக்கா. நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். உன்னை நான் கேட்டேன் என்னோட வந்துருன்னு சொல்லி. பெருசா கதைக்க வந்துட்ட தங்கச்சி புங்கச்சிண்டு. அப்ப நீ என்ன எங்கட வீட்டை வந்து சும்மா குந்தி கொண்டு இருக்க போறியோ? எந்த புருஷன் உழைச்சு எனக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு போட்டு உனக்கும் போடணுமோ? அக்கா, நான் அப்படி சொல்லலையே அக்கா. நான் எங்கக்கா போறது? எனக்கு வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மா அப்பா உன்னோட தான் இருக்கணும். ஓஹோ, அப்படி வாரியோ? அப்ப என்ன சொல்ல வர? அப்ப அம்மா அப்பாவுக்கும் உனக்கும் இந்த காணி தந்துட்டு நான் போகட்டா? அப்ப என்ன பேசாதீங்க அக்கா. எனக்கு இன்னும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு திக்க முடியல. எல்லாரும் வேறு வேறு சாப்பாடு கேட்டு அழுகினேன். அப்போ நான் எல்லா சாப்பாட்டையும் செய்து மாறி மாறி ஒவ்வொரு சாப்பாடும் செய்து அவைகளுக்கு தீட்டி கொண்டிருக்க நேரம் எடுக்குது. ஓ, எத்தனை மணிக்கெல்லாம் மின்னி விடிய? 4 மணிக்கெல்லாம் எழும்பிட்டேனக்கா. காலம் எழும்பி அப்பாவோட போய் தோட்டத்தில் வேலை செய்துட்டு புல் பிடுங்கி போட்டு பிறகு கொஞ்சம் விடிஞ்சா பிறகு மிளகா ஆஞ்சு போட்டு இப்போ இந்தக்கா ஒரு 5:30 அப்படி நான் சமைக்க வந்துட்டேனக்கா. அத்தானுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியோ? காலமே டீ கொடுத்தனியோ? மாட்டில் பாலெல்லாம் கறந்துட்டியோ? ஓமக்கா, காலமே டீ கொடுத்துட்டேன். ஆனால் இன்னும் பால் கறக்கையில் இனித்தான் கறக்கணும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீட்டி போட்டு. அது சரி, சுள்ளு சுருப்பா வேலை செய்தா தானே வேலைக்கு முடியும். ஆடி எனந்தி அங்கே போய் இங்கே போய் அங்கே நினைஞ்சு இங்கே வளைஞ்சு அப்படி எதிரிஞ்சா என்ன செய்யும்? நேரம் போய் கொண்டாந்து இருக்கும். போ கடியா போ. சரி போ கடியா. மிச்ச வேலையில பேர் நான் கூப்பிடுவேன். ஒன்று அடிக்கிறக்கா கூப்பிடுவேன். நான் கூப்பிட்டவர்களுக்கு நீ உடனே வந்து என் காலையில் நிற்கணும். சரியோ? என்ன கத்த வச்சு எனக்கு ப்ரெஷர் ஏற்றக்கூடாது. என்னோட இருக்க விருப்பம் இல்லைன்னா போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. சரியக்கா. பிள்ளைகள் அழுகுதுகளங்கள் அழுகிற சத்தம் கேட்குது. நான் போகிறேன். போய் சாப்பாட்டை தீட்டி முடிச்சுட்டு நான் மதிய சாப்பாட்டுக்குரிய ஒழுங்காக பார்த்துட்டு தோட்டத்துக்கு போகணும். நான் போகிறேனக்கா. ஒற்று வேலையும் இல்லை வீட்டில். வீட்டின் சாப்பிட்றத விட சும்மா இருந்து ஓசி சோறு திண்டு கொண்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையில் செஞ்சோன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கொண்டு முட்டை கண்ணீர் விட்டு கொண்டு போகிறது. வட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என்று என்ன வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், செல்லுங்கள், துணிந்து செல்லுங்கள். மணியக்கா, மணியக்கா. ஆறு குலாமா? வா வா உள்ள வா. குலம் வாராள் வீட்டுக்கு. என்னடா இது இந்த நேரம் பார்த்து பாரு, தூசி மண்ணுமா கிடக்கு. என்னை பற்றி என்ன நினைப்பாள் அவள்? அடியே ரத்தினம், கிரியா வாடிஞ்ச. சொல்லுங்கக்கா. விடிஞ்சு இவ்வளவு நேரமா போயிட்டு இந்த வீடு வாசல கூட்டி பெருக்கி வச்சிருக்கிறியா? பார், மண்ணு தூசிமா கிடக்கு நிலத்துல. குலம் வாராள் என்ன? உனக்கு அவள் அக்கா தானே? என்ன நினைப்பாள் சொல்லு பாப்பம். அவள் இருக்கிற வசதிக்கும் அவள்கிட்ட இருக்கிற எடுப்புக்கும் என்ன அவள் கேவலமா தான் நிற்பாள். என்ன வீடு வாசல் இப்படி கிடந்தா? கெரியா கூட்டு, கெரியா இப்போ கூட்டணும் எனக்கு கண் மூடி திறக்கிறதுக்குள்ள. சரியக்கா, கூட்டுறேன். சிஸ் அடி குலம் தங்கச்சி, என்னடி இன்னைக்கு காலம் வெள்ளன இந்த வீட்டு பக்கம் வலிக்கிட்ட? வா வா மகராசி, வா வா. நீ வந்தாலே லட்சுமி வந்த மாதிரி வா. தங்கச்சி, கடைசி தங்கச்சி. ஒரு பாசமே இல்லை என்னில் ஒருத்தர். எல்லாம் பணம் 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 தான். பணம் இருந்தால் தான் மதிப்பு, பணம் இருந்தால் தான் பாசம். அக்காண்டு கூப்பிட எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் அக்காண்டு கூப்பிட்டா 2 பேருமே பேசுவினோம். என்ற பாட்டுக்கு நான் கூட்டுவோம். வா வா குலம் வா. இது டிவியில் நல்ல ஒரு நிகழ்ச்சியோடு போய் கொண்டு வந்தது. வா பாப்பம், வா 2 பேரும். உன்னான குறை நினைக்காத மணியக்கா, நான் போகிறேன். ஏய் நில்லு நில்லு. என்ன நான் உனக்கு என்ன செய்து? நான் வந்த கையோட வலிக்கிற. உனக்கு தெரியும், நான் விடியல மொழிவியலம் பார்ப்பேன். அப்படியான ஆள் நான். எனக்கு காலமாக கெட்ட விஷயங்களை முழிச்சேன்னா அந்த நாளே எனக்கு விடியாது. உண்டை விட்டு தான் காலம் எழும்பி தேத்தண்ணி கூட குடிக்கல வாரேன். வந்த பார் மொழிவியலத்தை பார். என்ன என்ன இது விளக்கு மாத்தோட முன்னுக்கு நிற்கிறோரா?
என்னடா இது, அவ கூட்ட சொல்றா, இவ அப்படி சொல்றா, நான் என்னதான் செய்யறது? அந்த பரவல எப்படி நிக்கிறாள்? விளக்கு மாத்தோட நிக்கிறாள். விளக்கு மாத்து வாலாயம். நான் எப்ப வரைக்கும் இப்படித்தானே விளக்கு மாத்த வச்சு நிக்கிறாள். ஏன் நான் விளங்காம போகணும் தான் இப்படி பண்றாள்? இதுக்கு தான் நான் இந்த வீட்டு பக்கமே வாரே இல்லை. அக்கா என்ன அடிக்காத, நீ அடிச்சடிச்சு உடம்பெல்லாம் எனக்கு சரியான நோ. பொடி, உனக்கு அவள் வாராள்னு தெரியும், விளக்க மலை தூக்கி வந்து நிக்கிறேனே. நான் கூட கவனிக்கலன்னு குசினிக்கிறேன். அவள் அப்படி வந்தாள்னு தெரியல. விளக்கு மாத்தோட வேணும் மட்டும் தான் செஞ்சிருக்காள் அவள், தெரியுமோ? போடியங்கால விளக்கு மாத்த தூக்கி கொண்டு. மணியக்கா, உண்ட முகத்துக்காகத்தான் நான் உள்ள வாரேன். இது கடைசி முதலமா இருக்கட்டும் சொல்லி போட்டேன். இனிமேலும் இப்படி எது நடந்ததுண்டா இந்த வீட்டு பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். உனக்கு சொல்லி போட்டு தான் இருக்கிறேன். நான் உண்ட முகத்துக்காக பார்க்குறேன். தலை வச்சு படுக்கடி எனக்கு என்ன? நீ என்னை விட வசதியில் குறைவு தான். என்னை விட நான் வசதியாகத்தான் இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு பெருமை தான் நீ தங்கச்சியாக இருக்கிறதுல. நீ என்னடி தலை வச்சு படுக்கிறது? நாங்கள் உனக்கு கொடுக்குற மரியாதை உண்ட வீட்டை நான் வரைக்கும் இது 10 மடங்கு அதிகமாக இருக்கணும். இல்லாட்டி நீ என்ன தலை வச்சு படுக்கிறதுன்னு என் வீட்டு படலத்துலேருந்து உள்ளே வர விட மாட்டேன்னு உன்னை. நான் ஒருத்தி கத்தி கொண்டு இருக்கிறேன், நீ என்ன இடம் முணுமுட்டு கொண்டிருக்கிற? இல்லை குலம், வா வா வந்துடு. இவ்வளவு நான் வந்து விளக்கமாத்தோட நின்றாளல்ல, எனக்கு ஆத்திரம் இன்னும் அடங்க இல்லை. இரு நீ வா. அடி குலம், உனக்கு ஒன்று தெரியுமா? என்ற மூத்தவன் ஆனந்தன் வெளிநாடெல்லாம் போயிட்டான், கிட்ட போயிட்டான். போனதுக்கு சரி, இனி எனக்கு என்ன? அவன் போயிட்டானண்டா. உனக்கு சொல்லணும் தான் இருந்தேன். நான் ஏற்கனவே ராணி, இனி நான் மகாராணி. நாரி ஒடிக்குதே, சரியான களைப்பா இருக்கு. ஒரு கொஞ்சத்துக்கு ஆறு இருந்துட்டு வேலையை செய்வேன். அம்மா ரத்தினம், கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அம்மா. இந்தாங்கப்பா குடிங்க, தேத்தண்ணி கொண்டு நான். ஏன் அம்மாச்சி, தண்ணி தானே கேட்டு நான். குடிங்கப்பா, பால் தேத்தண்ணி கூட இல்லை. பால் எடுத்தா அக்கா பேசுவா, வெறும் பிள்ளைண்டி நானப்பா ஊற்றி கொண்டு வந்தேன். இந்த வெயிலில் கிடந்து இந்த தோட்டத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இவ்வளோ காலம், அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் உழைக்கிறீங்கப்பா. ஆனால் வீட்டுக்குள்ள உங்களை ஏன் நான் ஏண்டு கூட கேட்கறதில்லை. நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட உங்களுக்கு இல்லையப்பா. ஏன் அம்மாச்சி அழுற? அழாத. நான் இருக்கேக்க, நான் உயிரோட இருக்கேக்கல, நீ அழக்கூடாது. 4 பொம்பளை பிள்ளையும் ஆசைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, 5 பிள்ளை பெத்தன் தாயே. நீதான் கடைசியா பிறந்த. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் காடு வெட்டி வீடு கட்டி வயல் காணிலெல்லாம் கொடுத்து 30 பவுனுக்கு மேல ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்து என்னெல்லாம் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து தட்டத்தனிய நானும் என் அம்மாவும் வேர்வை சிந்தி தோட்டம் செய்து உடைச்ச காசு தான் அம்மா. எல்லாரையும் நல்லாக்கி வச்சாச்சு. என்ற பிள்ளைய நான் நல்லாக்கி வைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசு போயிட்டுது. ஆனாலும் இந்த பிள்ளைய நல்லாக்கி வைக்காம நான் சாக மாட்டேன். அழாதி அம்மா நீ. ஓமப்பா, என்னையும் அம்மாவையும் எப்படியாவது இந்த காணியிலிருந்து வெளியே கூட்டிட்டு போயிருங்கப்பா. எங்கேயாவது காட்டுக்குள்ள கூட நாங்க போய் ஒரு கொட்டில போட்டிருப்போம். ஆனா இந்த வீடு வேணும் அவங்களுக்கு. ரத்தினம், அடியே ரத்தினம், ஒவ்வொன்றும் நான் சொல்லி கொண்டிருக்கணுமா? அங்க யார் வந்திருக்கிறது? குலவெல்லாம் வந்திருக்கிறாள். தேத்தனி எல்லாம் வச்சு கொண்டு வருவானு. நீ வந்து என்ன செய்யறீங்க? உனக்கு ஒவ்வொரு வேலையா சொல்லி கொண்டிருக்கிறதா இந்த வேலையா? இங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிற? இவருக்கு கொடுத்துட்டு தேத்தண்ணி, இவர் என்ன வெட்டி கொடுக்குறாரு, இங்க வந்து நீ இவருக்கு கொடுத்துட்டு இருக்கிற. பொடிக்கடியா இஞ்சி வேற இந்த புது மாவல் கப்பை அடியே. இது வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா புது மாவல் கப் எடுத்து தேத்தண்ணி வட்டிவா கொண்டு போய் அதில் கொடுக்கறதுக்கு தான் நான் வேண்டி வச்சினான். நீ என்ன செய்யற? அதை எடுத்து குப்பனை கொண்டு கொடுக்குறியோ? அக்கா, அப்பா பாவம் தானேக்கா. உனக்காகத்தானே வெயில் மழை பார்க்காம கஷ்டப்பட்டு இன்னும் அவட்ட கஷ்டம் முடியவே இல்லாம போய்கொண்டிருக்கு. உனக்கு தானே அப்பா தோட்டத்துல வேலை செய்து வர மனம் எடுத்த.
குடிக்கிறார். அப்பாவுக்கு இந்த கப்ல தேர் தண்ணி குடிச்சா என்ன குறைஞ்சா போயிடும். அக்கா அடிக்காத, முடிய பிடிக்க இழுக்காத, எனக்கு நோவுது, விடு. மணி அவளை விடு, அவளுக்கு அடிக்காது, அவளைய விடு. பாவம், நாள் பூரா உனக்கு கிடந்து அடிமேல் அடிச்சு வேலை செய்து கொண்டு இன்னொட்டையும் அடி வேண்ட வேண்டி கிடக்கு. வெத்திலையும் போட்டுக்கொண்டு இவற்ற வாயின் திறத்துல இவருக்கு கொண்டு புது மாவல் கப்பில தே தண்ணி கொடுக்குறேன். இதுக்குத்தான் நான் இந்த விலை கொடுத்து வேண்டி வீட்டுக்குள்ள மூட்டி வைக்கிறானா? வயசு போனதுக்கு குடிச்ச கப்பில அதுகளுக்கு நோய் நொடி வந்து வண்டியை போடுற நேரத்துல இந்த கப்பை கொண்டு போய் வீட்டுக்கு நடு வீட்டுக்கு வச்சு போட்டு பிறகு அதில் எடுத்து இந்த பிள்ளைக்கு வாத்து கொடுப்பேன். சரியம்மா, நீ போ போ. இனிமேல் உண்ட கப் நாங்க எடுக்க இல்ல, நீ போ. அவருக்கு என்னதான் அந்த பழைய அலுமினிய கப் கிடக்குறேன் அந்த மூலையில, அதுக்குள்ள வாத்து கொடுக்க வேண்டியதானே. வா நீ வா, உனக்கு நேற்று விளக்க மாத்து பூச இன்றைக்கு தும்பு தடி பூசக்காரன் வா. அப்பா என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்துற, நீங்க எங்களை கண்ணால பாக்குறீங்க தானே. என் அம்மாச்சி, நீ கொஞ்சம் பொருள். இந்த கிழவன் என்ன மண்டைய போடல. நான் ஜிஎஸோட போய் நேற்று தான் கதைச்சு போட்டு வந்தேன். அவர் எனக்கு காணி ஒன்று தாரேன்னு சொல்லி சொன்னவர். அவர் தந்த கையோட நாங்க போய் அந்த காணிக்குள்ள காடு வெட்டுவோம். கொஞ்சம் பொறுமையாரம்மா. சரியப்பா, நான் போறேனப்பா. அக்கா வந்து இருக்கிறா, குலம் அக்கா. அவாக்கு நான் இனி பால் தண்ணி போட்டு கொடுக்கணும். போறேனப்பா. சரியம்மா, பார்த்து போதாயே. பிள்ளைகளை பெத்து கண்ணுக்கு கண்ணா வளர்த்து ஆளாக்கி விட்டா வெட்டி கூட பாக்குது இல்ல. ஆண்டவா, உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். நல்ல வழிய காட்டப்பா ஆண்டவா, வழிய காட்டப்பா. ஓடி செடியா போய் தே தண்ணி வச்சுட்டு வாடி. அவள் எழுப்பி போறதுக்குள்ள கொண்டு வா. மணியக்கா, மணியக்கா, இது என்ன வீடு குந்தி விடிய வரலனா இங்க வருது? அதுக்கு வேற வேலை என்னப்பா இருக்கு? வீடு குந்தி எழும்புறதான் வேலை. 4 இடத்துல போய் 4 கதையை கதைச்சிட்டு பொழுத பூக்காட்டி போட்டு. ஏய் குலம், வாயமூடு, காதல விழுந்துரும். பிறகு அவளுக்கு கேடு கட்டவள், பிறகு தேவையில்லாம எங்களை தூத்தி கட்டி கொண்டு திரிவாள். இருக்கிற அருமை பெருமையெல்லாம் காத்தோட போயிடும். சின்ன பொண்ணு நான் ஒரு செந்தூர பூனான், செந்தமலம் நான் ஒரு தேன் கிண்ணம் நான். என்னது ரத்தினம், ஏண்டி அழுகிற? சின்ன பொண்ணு, அது ஓட்டு பிரச்சனை இல்லையடி. இவளுக்கு விடிஞ்சா பொழுது விட்டா சும்மா முட்டை கட்டி படிக்கிறதானே வேலை. ஓ, ஹாப்பி தான். நீ இரு, அப்படி இரு. இங்க வராணியக்கா, நீ நடிக்காத. உனக்கு நடிக்கிறதே வேலையா போயிட்டு. அவளுக்கு கண்ணால தண்ணி பொல பொலன்னு ஊத்துது. வாய் திறக்கிறாளே இல்லை அவள். நீ அவளை வச்சு நல்லா ஊமை குத்து குத்தி இருக்கிற. மணியக்கா, எனக்கு நேரம் ஆயிட்டுது. அங்க மனுஷன் வயலால வந்திருக்கும். நான் வாரன் போயிட்டு. எங்க ஊர என்ன அவசரம்? கொஞ்சத்துக்கு நின்றுட்டு போ. வந்த குற்றத்துக்கு என்னையும் மாட்டி விட பார்க்கியோ? அவள் உன்னை இங்கேத்து என்னையும் ஊரூரா வித்து கொண்டு திரிவாள். எனக்கு இது தேவையா? அப்புறம் எந்த மனுஷன் என்ன போட்டு அடிக்கிறதுக்கு? இப்பெல்லாம் ஒரு தங்கச்சி கழுவுற மீனில நழுவுற மீனாட்டம் எப்படி ஓடுறாளேன்னு. மணியக்கா, நீ சொல்லியே ஆகணும். அவளை எதுக்கு அழுகிறாள்? மணியக்கா, மதியாதார் தலைவாசல் மிதியாதே. நான் ஒருத்தி கேட்டு கொண்டிருக்கிறேன், நீ பதிலே சொல்லாம போயிட்டு இருக்கிற. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அடி சின்ன பொண்ணு, நேரம் 10 மணி ஆயிடுச்சு. இப்பதான் பாக்குறேன். 10 மணிக்கு சரியா தலையில தண்ணி ஊத்தாட்டி எனக்கு தலையிடி வந்துடும். இது சின்ன பொண்ணு, அவசரம் இல்ல, சண்டைக்கு ஏறும் போகணும்னா போயிட்டு பிறகு வா. என்னடி அடுத்து நாடகம் காட்டி கொண்டிருக்கிற? ஊருக்கு விக்கிரி அடி என்ன? முட்டை பண்ணி அடிக்கிற முட்டை பண்ணி இட்டு அவள் போகட்டுக்கு. நாளே இல்லையக்கா, நாளே இல்லை. உங்களை பற்றி நான் தப்பா சொல்ல மாட்டேன்னு தெரியும். நடிக்கிறாள் நடிப்பு. ரத்தினம், நீ ஒன்றுமே சொல்ல வேணாம். எனக்கு தெரியும் அடி, இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நீ ரத்தினமடி, உங்க பேரே ரத்தினம். இந்த அப்பன் வச்ச பேரே, அப்பன் ஆத்த வச்ச பேரே ரத்தினம். நீ ஒரு காலத்துல மிளிரத்தான் போற ரத்தினத்தை போல. கவலைப்படாத சரியா? எல்லாம் நல்லதுக்கு தான், கொஞ்ச காலத்துக்கு தான். பொறுமையா இரு. கடவுள்தான், நான் கடவுள்கிட்டயே இந்த கவலை கஷ்டம் எல்லாம் சொல்லி போட்டு அழுது போட்டு இருக்கிறேன். எனக்கு ஆறு இருக்கா? ரத்தினம், நீ வறுமையின் நடுவில் மலர்ந்த முட்டு, சூரியன் போல் ஒளி தரும் அழகி. அக்கா சும்மா இருங்க. ரத்தினம் சிரிச்சிட்டாள் சிரிச்சிட்டாள். ரத்தினம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத சரியா? நான் இருக்கிறேன்.
என்ன அம்மா சந்தைக்கு போய் மீன் வாங்கி கொண்டு வாண்டு விட்டவா. நானடி போகிற போக்கில் இந்த வழியால் போனாங்களோ எட்டி பார்த்துட்டு போகும்போது வந்தது. இங்கே எப்போ பார்த்தாலும் நான் வார்நீதம் எல்லாம் இல்லைங்கண்ணா. நான் மணிக்காக ஒரு நாளைக்கு உண்டு இல்லையான்னு பண்ணுறேனா இல்லையான்னு தினம் உனக்கு பள்ளிக்கூடம் லீவு தொடங்க மாட்டோம். இவ்வளவு உன்னை உதிச்சிருவாள. சரியா? ஆள்ல பாதியே இல்லாமல் பண்ணிடுவாளவ. எப்படி உனக்கு லீவு தொடங்குது? 1 மாதம் லீவா? ஆமாம், ஒரு மாத லீவு தான். ரத்தினம் அக்கா குளிச்சிட்டேன். ஒருக்கா துண்டு எடுத்துட்டு வாமா தலை துடைக்க. கொண்டு வரணுக்கா. அம்மாவா? அம்மா நான் நிற்கிறேன்னு நடிக்கிறியா மணியக்கா? நடிப்பு கண்டா கட்டாடி காணாட்டி வண்ணான் தெரியுமா உனக்கு அந்த கதை? பிறகு வந்து சொல்கிறேன், குளிச்சுட்டு வா. நான் வாரன், பிறகு வார்.